ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாளைக்கு மிக சக்தி வாய்ந்த அமாவாசை, வைகாசி அமாவாசை நாள். இந்த நாளில் நம்மளோட கடன் அடையிறதுக்காக உப்பை வச்சு, அதாவது கல்லுப்பை வச்சு ஒரு எளிமையான பரிகாரம் தான் பண்ண போகிறோம். மாதம் மாதம் இது பண்ணும்போது நம்மளுடைய கோடி கடனாக இருந்தாலும் அடையும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன பண்ணாலும் அந்த இதுக்கு வந்து நார்மலாக பண்ணுறத விட அந்த நாளில் ஒரு பூஜையோ தானமோ எது பண்ணாலும் அதோட பவரே வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். அதுவும் இது வந்து நம்மளுக்கு வைகாசி அமாவாசை வருது, இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொல்கிற எல்லாமே வந்து ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணி முழு பலன் அடையலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பு வேணும். எந்த பரிகாரம்னாலும் கல்லுப்பு வச்சு பண்ணும்போது அது உடனே நடக்கும். அது மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பிடி கல்லுப்பு, ₹1 நாணயம், ஒரு 5-6 மிளகு வச்சுக்கோங்க. தங்கம், ஏதோ ஒரு மோதிரமோ மூக்குத்தியோ எதுவாக இருந்தாலும் சரி. தங்கத்தில் இல்லைங்க, வெள்ளி கூட வச்சுக்கலாம். தங்கம் இல்லை வெள்ளி வைக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முடியாதவங்க ஒரு ₹1 காயினும், கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகு வைங்க, உப்பு இவ்வளோத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க, மனதார வேண்டிக்கோங்க. என்னோடய கடன் அடையணும், கஷ்டம் தீரணும்னு நல்லா வேண்டிட்டு இந்த இதை வந்து ஒரு முடிச்சா கெட்டணும். முடிச்சு மாதிரி நல்லா கெட்டிக்கணும், டைட்டாக கெட்டிட்டு இதை வந்து எங்கே கெட்டணும்னா நம்ம வீட்டோட நிலவாசல் இருக்குல்ல, தலைவாசல், அந்த நிலவாசலில் வந்து நடுவில் கெட்டணும். நடுவில் இந்த முடிச்சு எடுத்து கெட்டி ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த அமாவாசைக்கு கெட்டுறீங்கன்னா அடுத்த மாதம் வர்ற அமாவாசைக்கு இதை எடுத்துருங்க. ₹1 காயின்னு துணியை வந்து அலசி போட்டுருங்க. ₹1 காயினை மட்டும் எடுத்துட்டு, கோல்டையும் எடுத்துட்டு, மிளகையும் உப்பையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் இந்த அமாவாசைக்கு பண்ணும்போது இதே ப்ரொசீஜரை அதே துணியில் வச்சு நம்ம பண்ணும்போது பலன் வந்து உடனே கிடைக்கும். கண்டிப்பாக இதுக்கு பலன் அதிகம். இது நகைக்கடன் கூட அடைபடும். எல்லா கடனுமே, எந்த விதமான கடனாக இருந்தாலும் சீக்கிரம் அடைஞ்சிரும். அது கோடி கடனாக இருந்தால் கூட சரிதான். நம்பிக்கை தான் முக்கியம். எந்த ஒரு பரிகாரம் பண்ணும்போதும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நடக்கும். அதே மாதிரி சில பேருக்கு சொன்ன உடனே நடந்துடும். அவங்க ஒரு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா பண்ண உடனே நடந்துடும். அது எப்படி நமக்கு நடக்கலையேங்கிற சந்தேகம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரோட கர்ம வினை, நம்ம பண்ணுற கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுற பரிகாரங்களும் ஒவ்வொரு இதில் நடக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே உடனே பண்ணிவிட்டு இன்றைக்கி பண்ணுனே நடக்கலை, அடுத்த மாதம்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்களேன், மாதம் மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களோட மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பரிகாரம். என்னோடய சேனலில் இருக்க ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து ரொம்ப எளிமையாக வீட்டிலையே செய்கிற மாதிரி பரிகாரம் தான் சொல்லிகிட்ருக்கேன். இதை பண்ணி நிறைய பலன் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் முடிஞ்சவங்க பண்ணி பாருங்க, தேவைப்படுறவங்க பண்ணி பாருங்கள். எல்லாரையும் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் இந்த தேவை இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப எளிமையானதாக, நான் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இன்றைக்கி புதன்கிழமை நைட்டு 7:58 இருந்து நமக்கு அமாவாசை ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயந்தரம் 6:40 வரை இருக்குது. நம்ம வந்து இந்த பூஜை எப்போ பண்ணலான்னா, சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றுவோம்ல, விளக்கேற்றின பிறகு கரெக்டாக 6லேருந்து 6:30க்குள்ளே நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை கொண்டு உங்கள் நிலவாசையில் ஒரு 6:30 மணிக்குள்ளே கெட்டி நல்லா வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களோட கடன் அடையாது. எவ்வளோ கோடி கடனாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்களேன், கண்டிப்பாக அடையும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். பாய்.